ஓம் சாந்தி. ஸோ வீடியோவோட டாபிக் 21 நாட்களில் பரிவர்த்தன் மாற்றம். ஸோ 21 நாளுக்கான விரதம் இங்கே இருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு போகலாம். அது எதா வேணாலும் இருக்கலாம். மேபி உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு கசப்பு இருக்கலாம், ஒரு கோல்டு வார் நடக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஆக்குறதுக்காக அந்த பட்டி பண்ணலாம். ஆனால் இந்த பட்டி வந்து ரொம்ப குப்தமான பட்டி. யாருக்காவது சில பேருக்கு சாப்பாடு மேல நிறைய ஆசை இருக்கலாம். அதுக்கான பட்டி பண்ணுங்க. இல்ல யாருடைய தினச்சரியா வந்து இன்னும் செட் ஆகலைன்னா, அதை செட் ஆகுறதுக்கான பட்டி நம்ம இங்கேருந்து அதுக்கான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம் இன்னையிலேருந்து. ஸோ சில பேருக்கு அவங்க ஆஃபீஸு, இல்லை ஒர்க்கு, இல்லை வீடு, அங்கே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். சென்டர் வரும்போது மொழி படிக்கும்போது யோகா பண்ணும்போது நல்லா இருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு ஹல்ச்சல், ஒரு குழப்பம், ஒரு டென்ஷன் ஆகுது. ஏன் அந்த மாதிரி ஆகுது? அதில் வந்து நம்ம டீப்பாக சிந்தன் பண்ணணும். அதில் வந்து நம்ம யோசிக்கணும், திங்க் பண்ணணும். ஏன் அந்த மாதிரி ஆகுது? அதனால் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே மதுபன் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து திரும்பி உங்கள் வீட்டுக்கோ உங்கள் சென்டருக்கோ போனதுக்கப்புறம் அங்கேருந்து தான் ரியல் பட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக ஒரு ப்ரிப்ரேஷனுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அதனால் ஏதோ ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வந்து பட்டி பண்ணுங்கள். அந்த டாபிக் எப்படி எடுக்கிறதுனா, அது வந்து அந்த சைலண்ட்டில் உங்களுக்கு அந்த டாபிக் கொடுக்கப்படும். எந்த டைம்னா, காலையில் அமிர்த வேலை அந்த 2லேருந்து 5 மணிக்குள்ளார பாபாவே வந்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கை வந்து டச் பண்ணுவார். ஸோ அதில் நான் வந்து பட்டி பண்ணணும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக தூங்க முடியுமோ சீக்கிரமாக தூங்கிடுங்க. அது கூடவே வந்து நைட்டு சாப்பாடு வந்து எவ்வளோ லைட்டாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ லைட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் காலையில் சீக்கிரமாக ஒரு 2:30 மணிக்கு எந்திரிக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே மதுபனில் கிடைக்கிற மாதிரி வாத்தாவரணம் வேற உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? இது வந்து தவ பூமி, தபஸ்விகளின் பூமி, அம்மா பாபாவுடைய கர்ம பூமி. இது தாதிங்களோட அந்த பாத கமல் இந்த பூமியில பட்டிருக்கு. ஸோ அதனால இங்கே தவம் பண்றதுக்காக வந்திருக்கோம், என்டர்டெயின்மெண்ட்காக வரல. மதுபனில் வந்து நம்ம தவம் பண்ணணும். மற்ற விஷயங்கள் அங்கேயும் கூட பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. சாப்பாடுலேருந்து எல்லாமே இங்கே உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கிது. ஸோ அதனால எல்லாத்தையும் ஃப்ரீயாக இருக்கீங்க. இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்ம வெறும் போக விழாத்துல இருந்தோம்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கு. மேலேருந்து விகாரங்கள்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் உள்ளார சப்கான்ஷியஸ் மைண்டில் விகாரம் இருக்கு. அது அவ்வளோ ஆழமாக உள்ளார உட்காந்துருக்கு. அதை பற்றி ஒன்றும் நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அவ்வளோ ஆழமாக அந்த பொறாமை விகாரங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கு. யாரு அதாவது மேலேருந்து நம்ம சொல்கிறோம் நான் விஸ்வ கல்யாணக்காரி, ஆனால் உள்ளார இருந்து ஏதோ ஒரு ஆத்மா பற்றி அந்த வெறுப்பு, பொறாமை, அந்த ஹேட்ரட் ஒன்றும் இருக்கு. அந்த அந்த ஒரு ஆத்மா என் முன்னாடி வரும்போது எனக்கு திடீர்னு அந்த ஹல்ச்சல் வந்தது. 10 வருஷம் முன்னாடி அவங்க ஏதோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த விஷயம் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. சண்டே முரளியில் பாபா என்ன சொன்னார்? கொஞ்சம் கூட யார் மேலேயும் கொஞ்சம் கூட வெறுப்பு இருக்கக்கூடாது. இந்த விகாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூக்ஷமானது. விகாரங்கள் ரொம்ப ரொம்ப சூக்ஷமானது, தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன்னா ஒரு குளத்துல அந்த தண்ணி அசைஞ்சிட்டே இருந்தா கீழே உள்ள தெரியாது. அப்ப அந்த மனங்கிற தண்ணியை வந்து சாந்தமாக்கிடுங்க. அப்ப உள்ளார உள்ள விஷயங்கள் எல்லாம் தெளிவா தெரியும். இப்ப இந்த பட்டியோட லட்சியமே என்ன வச்சுக்கோங்க, நல்ல நல்ல அனுபவங்கள் பண்ணணும். நிறைய கிளாஸஸ் கேட்டிருக்கீங்க. கிளாஸஸோட வெள்ளம் இருக்கு. இன்டர்நெட்ல அவ்வளோ கிளாஸஸ் இருக்கு. ஆனா இங்க என்ன லட்சியம் வைக்கணும்? அனுபவம் பண்ணிட்டு போகணும். நல்ல நல்ல அனுபவங்கள் பண்ணிட்டு போகணும். இங்கே மௌனத்துக்கான லட்சியம் வைங்க. இங்கே ஏகாந்தக்கான லட்சியம் வைங்க. ஸ்தூலமான ஏகாந்தம் சரி, சூக்ஷமானது ரெண்டுமே. உலகத்தோட எந்த கான்டாக்டும் இல்லை. நோ கான்டாக்ட் வித் த வேர்ல்ட். ஏன்னா நான் வந்து எனக்குள்ளார போகணும். ரொம்ப ஆழமான ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு.
இப்ப வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் பண்ணும்போது, அந்த ஆப்பரேஷன் தியேட்டருக்கு வெளிய ஒரு ரெட் லைட் போடுவாங்க. உள்ளார யாரும் அலவுட் இல்ல அப்படின்னு. ஸோ, அப்ப இந்த தவம் கூட ஒரு விதமான ஆப்பரேஷன் தான். ஆத்மாக்கான ஆப்பரேஷன். ஆத்மாக்குள்ளார போணும் நம்ம. ஸோ, அப்ப நம்ப ஆத்மாவ வந்து அந்த கத்தியால கிழிச்சு, அந்த மனசுல வந்து ஆப்பரேஷன் பண்றோம். அது உள்ளார என்ன இருக்கு? ஜென்ம ஜென்மத்துக்கான ஜென்ம ஜென்மத்துக்கான விகாரங்கள் அது எல்லாமே அதுக்குள்ளார ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்களேன். அந்த சின்ன குழந்தை பருவத்துல எவ்வளோ வந்து அ அழகா இருக்கு. எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஆனா, அந்த ஆத்மாக்குள்ளாரையும் ஜென்ம ஜென்மத்துக்கான அந்த குப்பை அது உள்ளார நிரம்பியிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும்போது அது வெளிய வரும். அதனால இந்த 3 நியம். மொபைல் ஸ்விட்ச்டு ஆஃப். அடுத்து யாருக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டோ அவங்க மட்டும் வச்சுக்கலாம் மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க. மத்தவங்க எல்லாரும் மொபைல் ஆஃப். இந்த வேலை இப்பயே செஞ்சாகணும். 2வது எதுவும் சைலன்ட். நீங்க ஒருத்தவங்க கூட எதுவும் பேச வேண்டாம். சைலன்ட்ல இருங்க. சைலன்ட்ல சாப்பாடு சாப்பிடுங்க. ஸோ கான்ஷியஸா ஈட் பண்ணுங்க. சாப்பிடும்போது அந்த உணர்வுல ஃபீல் பண்ணி நடக்கும்போது ஃபரிஷ்தா மாதிரி நடங்க. இங்க நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகி வரல. இவங்க யார் என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? அது நம்ப வேலை கிடையாது. நான் எதுக்காக இங்க வந்தேனோ அதுதான் பண்ணிட்டு போணும். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். எதுக்காக நான் வந்தேனோ தவம் பண்றதுக்காக வந்து அது மட்டும் பண்ணிட்டு போணும். அடுத்து 3வது நீங்க வந்துட்டு இவங்கள பார்க்கலாம், அவங்கள பார்க்கலாம், இங்க செத்த போலாம், அங்க செத்த போலாம். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் வந்து யோகால உட்கார்றாங்க. 1/2 மணி நேரம் யோகால உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் யார் வந்து அவர எழுப்புறா யோகால இருந்து? உள்ளார உள்ள அந்த பேச்சே வேற யாரும் அவர எழுப்புறதில்ல. அவங்களுக்கு சேவை கிடையாது, பசியும் இல்ல. ஆனா உள்ளார உள்ள அந்த பேச்சேனு அது மனசு அவ்வளோ பேச்சேனா இருக்கு. இங்க இப்ப கூட நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. உள்ளார ஒரு பேச்சேன் இருக்கு. எப்ப கிளாஸ் சீக்கிரமா முடியும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பேச்சேனி இருக்கு. நம்ம எங்க போனாலும் இப்ப இந்த சேவை முடிஞ்சுட்டு வேற ஒரு சேவைக்கு போனா, அங்க போனா அதுல ஒரு பேச்சேன். அதுல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். அத முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து போணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மனசு வந்து அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்னா இருக்கு. அதனால நெறைய கேட்டுட்டீங்க, நெறைய எழுதிட்டீங்க. இங்க நீங்க வெறும் எழுதுறதுக்கு, கேட்கறதுக்காக வரல. அனுபவம் பண்ண வந்திருக்கீங்க. இங்க உட்காந்துக்கிட்டே உங்க மனச சாந்தமாக்கிடுங்க. அத ஃபீல் பண்ணுங்க. இங்க கிளாஸ் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? அந்த 2 கிளாஸுக்கு நடுப்பர உள்ள 2 வார்த்தைகளுக்கு நடுப்பர உள்ள சைலன்ஸ் இருக்குல்ல, அந்த சைலன்ஸ்ல உள்ளார போயிடுங்க. ஏன்னா நெறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா உங்களுக்கே எல்லாமே தெரியும் தான். ஞானத்தோட எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும் தான். என்னதான் தெரியாது? எல்லாமே தான் தெரியும். ஆனா இப்ப அனுபவம் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும். என்ன மிஸ் ஆகுது? அனுபவம் மிஸ் ஆகுது. அப்ப அந்த அனுபவம் அந்த அனுபவம் இங்க பண்ணணும் நீங்க. ஸோ நம்மளுடைய லட்சியம் வந்து ரொம்ப உயர்ந்தது. ஆனா நம்ம எங்கேயோ வந்து காணாம போயிட்டோம். எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டோம். எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப சூக்ஷமான அலையுதல் அது. ஸோ அதனால இன்னைக்கு 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 நைட்டு, நாளைக்கு நாளைக்கு நைட்டு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நைட்டும் எப்படி இருக்கணும்னா, புரட்சிக்கான நாளா இருக்கணும். சைலண்ட் ஆயிடுங்க. அப்சல்யூட் சைலண்ட். ஏன்னா நெறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. விகாரத்த மேலேருந்து தொடச்சிட்டோம். ஆனா உள்ளார விகாரம் மறைஞ்சு உட்காந்துருக்கு. திடீர்னு வெளிய வருது. 10 வருடம் எல்லாம் நல்லா இருந்தது. திடீர்னு காம விகாரம் வந்துருச்சு. ஏன் அது உள்ளார இருக்கு. அதனால தான் வெளிய வந்தது. ஆனா அது அப்படி கிடையாது. உள்ளார இருக்கு. அதனால தான் அது வெளிய வந்தது. ஸோ அதுல வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஏதோ ஒரு வெல் இருக்கு. ஒரு ஒரு கிணறு இருக்கு. அதுல நீங்க வந்து பக்கெட் போடுங்க. அதுல தண்ணி வரும். இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றாரு, அதுல தண்ணியே இல்லங்கன்னா, அப்புறம் எப்படி தண்ணி வரும்? அதுல தண்ணி இருக்கு. அதனால வந்தது. அந்த மாதிரி விகாரங்கள் நமக்குள்ளார இன்னும் இருக்கு. அதுதான் வந்து இப்ப வெளிய வருது. இப்ப அதெல்லாம் கிளீன் பண்ணணும். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், இல்ல எனக்குள்ளார எந்த விகாரமும் இல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம்.